மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். இளைஞரை சித்திரவதை செய்த போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நிறுத்தம். அதிவேக நெடுஞ்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்த பேருந்தால் பரபரப்பு. இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் இருந்து விலக்கும் ஆஸ்திரேலிய நிறுவனம். பதுளை நகர மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. லசந்த படுகொலையை மூடி மறைக்கிறதா அனுர அரசு? கொழும்பில் நாளை ஆர்ப்பாட்டம். ஜேவிபி விடுதலை புலிகள் தொடர்பில் சம்பிக்க ரணவக்க பகிரங்கம். நீதிமன்றில் முன்னிலையான அமைச்சர் விஜித ஹேரர். ஈரான் என்ற நாடே இருக்காது, கடும் எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். பள்ளிக்கூடத்தில் துப்பாக்கிச்சூடு, 10 பேர் பலி. நூற்றுக்கணக்கான பெண்கள் சீரழிக்கப்பட்டு ஆம்பலமான நடுங்க வைக்கும் சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள். வீரகட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட 4 போலீஸ் அதிகாரிகளின் பணிகளை இடைநிறுத்த பதில் போலீஸ் மா அதிபர் நடவடிக்கை எடுத்துள்ளார். தெல்சான் மதுசங்க என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு சுமார் 6 நாட்கள் சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நிறுத்தப்பட்டுள்ளனர். வீரகட்டிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, தங்காலை குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி, கும்பருப்பட்டி பல்வேறு முறைப்பாட்டு பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் கல்கிசை போலீஸ் சார்ஜெண்டர் ஆகியோரே இவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த 4 போலீஸ் அதிகாரிகளையும் தலா 25,000 ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 5 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணையிலும் விடுவிக்குமாறு மாத்தறை மேல் நீதிமன்றம் ஜனவரி 27 உத்தரவிட்டிருந்தது. மாத்தறை மாலிபட போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போது தில்ஷான் மதுசங்க என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீஸ் விசேட புலனாய்வு பிரிவு விசாரணை நடாத்தியது. அந்த விசாரணையை தொடர்ந்து சட்டமா அதிபர் இந்த அதிகாரிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த நிலையில் வழக்கு விசாரணையானது பிப்ரவரி 27 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் 75வது கிலோமீட்டர் மைல்கல் அருகில் பயணித்துக் கொண்டிருந்த பஸ் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த தீ விபத்து இன்று அதிகாலை 5:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. மீரிகமவிலிருந்து குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றே இவ்வாறு தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த நிலையில் தகவல் அறிந்து விரைந்து சென்ற தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்திய போது பேருந்து முற்றாக இருந்து நாசமாகியுள்ளது. எனினும் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கை எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் இலங்கையிலிருந்து வெளியேறப் போவதாக அறிவித்துள்ளது. கடந்த 2024 ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்ட யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் சுமார் $27.5 மில்லியன் இலங்கையில் முதலீடு செய்திருந்தது. அதன் காரணமாக சுமார் 500 அளவிலான எரிபொருள் விநியோக நிலையங்கள் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. எனினும் தற்போதைய நிலையில் பெட்ரோலிய விநியோகத்தில் தம்மால் சமாளிக்க முடியாத சிக்கல்கள் தோன்றியுள்ளதாக யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் அதன் காரணமாக இலங்கையிலிருந்து வெளியேறப் போவதாக அறிவித்துள்ளது. அதன் முதற்கட்டமாக தற்போதைக்கு அதன் பணியாளர்களின் ஒப்பந்தங்களை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த நிறுவனம் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதுளை நகரை சுற்றியுள்ள பகுதியில் வாழும் மக்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ மையம் அவசர அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த பகுதியில் காற்றின் தரமானது ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதால் பொதுமக்கள் முகக்கவசம் அணியுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பதுளை போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவின் சிரேஷ்ட அதிகாரி பாலித ராஜபக்ஷ தெரிவித்துள்ளதாவது: தற்போது நாட்டில் மூடுபனி நச்சுப்புகை பரவல் காரணமாக இதய நோய், சுவாச பிரச்சினைகள் உள்ளவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் மற்றும் முதியவர்களின் ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பொதுமக்கள் சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் காற்றின் தரம் மிக மோசமாக இருப்பதால் எதிர்வரும் நாட்களில் முகக்கவசங்களை அணியுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் இயலுமானவரை முகக்கவசங்களை அணியுமாறும் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் கோரியுள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 3 விடுதலை செய்வதற்கு
சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டமானது நாளை இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் சட்டமா அதிபர் அலுவலகத்திற்கு முன்னால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் பதவி விலக வேண்டும், லசந்த விக்ரமதுங்க படுகொலை சந்தேக நபர்களை விடுதலை செய்வதன் பின்னால் உள்ள காரணங்களை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக தெரிவித்துள்ள இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் நீதி கோரும் அனைவரையும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவை வழங்குமாறு தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை விவகாரத்தில் சாட்சியங்களை அளித்தமை மாற்றியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டு கடந்த 5 மாதங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்ட முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் பிரசன்ன நாணயக்காரு, காவல்துறை பரிசோதகர் திஸ்ஸ சுகந்தபாலு, ராணுவ புலனாய்வு பிரிவின் சார்ஜென்ட் மேஜர் உதலாகம ஆகியோரை முற்றாக வழக்கிலிருந்து விடுவிக்க சட்டமா அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளார். இந்த நிலையில் மேற்படி தீர்மானம் ஊடகங்கள் மற்றும் சிவில் உரிமை ஆர்வலரிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை ஈர்த்துள்ளதுடன் அவர்கள் இது குற்றவாளிகளை பாதுகாக்கும் முயற்சி எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை உள்ளிட்ட ஏனைய படுகொலைகள் தொடர்பில் அனுர அரசு தற்போது எடுத்துள்ள தீர்மானங்களுக்கு சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் சுதந்திர தினத்தின் பின்னரான காலப்பகுதியில் 2 தரப்புகள் ஆயுதமின்றி போராடியதால் பல கலவரங்களுக்கு முகம் கொடுத்ததாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். காண்டி தலதா மாளிகையில் நேற்று மத வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சுதந்திரத்தின் பின்னரான 77 ஆண்டுகால வரலாற்றில் பல கலவரங்களுக்கு முகம் கொடுத்துள்ளோம். இந்த பௌத்த பூமியில் மக்கள் விடுதலை முன்னணியும் விடுதலை புலிகள் அமைப்பும் ஆயுதமேந்தி போராடின. இருப்பினும் இந்த நாட்டினது மக்களது உரிமைகள் பாதுகாக்கப்பட்டன. சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் தமது வாக்குறுதிகளை முன்னிலைப்படுத்தியே ஆட்சிக்கு வந்தன. அவர்களின் நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து நாட்டை பங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள். நாட்டின் இறையாண்மை சர்வதேச நாணய நிதியத்திடம் வழங்கி நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபையின் தேவைக்கேற்ப நாடு நிர்வகிக்கப்படுகிறது. தேர்தல் காலத்தில் மாத்திரம் கொள்கைகளை வெளியிடாமல் உண்மையான கொள்கையுடன் செயற்பட வேண்டும். தேர்தல் காலத்தில் முன்வைக்கும் கொள்கைகள் நாட்டின் அரசியலமைப்பு மற்றும் பொது சட்டத்துக்கு இயைவானதாக காணப்பட வேண்டும். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு மாறாக செயற்படும் அரசியல்வாதிகளுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் அவர்களின் பதவிகள் பறிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைகள் முன்வைத்துள்ளோம். ஜனாதிபதி அனுரகுமார் மீதான மக்கள் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது. மக்கள் எதிர்கொள்ளும் அடிப்படை பிரச்சினைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை. மாறாக மக்களை திசை திருப்பி அதற்கான செயற்பாடுகளே முன்னெடுக்கப்படுகின்றது. மக்கள் அரசியலில் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் என்றே குறிப்பிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று முன்னிலையாகியுள்ளார். அபிவிருத்தி லொத்தர் சபையின் முன்னாள் தலைவரான சந்திரவன்ச பத்ராஜாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள லஞ்ச வழக்கு தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காகவே அவர் நீதிமன்றில் முன்னிலையானார். கொழும்பு மேலதிக நீதவான் RSS சமுதித்த முன்னிலையில் இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிமன்றில் முன்னிலையான விஜித ஹேரத் இது தொடர்பில் தெரிவிக்கையில், நான் கடந்த 2015ஆம் ஆண்டில் சந்திரவன்ச பத்ராஜாவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு வழங்கியிருந்தேன். பொதுமக்களின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் நோக்கத்தில் தான் இந்த முறைப்பாட்டை நான் வழங்கியிருந்தேன். எனவே இது தொடர்பில் உரிய விசாரணைகள் நடாத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பொறுப்பாகும் என அவர் தெரிவித்துள்ளார். இந்த விடயத்தில் கருத்தில் கொண்ட கொழும்பு மேலதிக நீதிவான் RSS சமுதித்த எதிர்வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்த வழக்காண்டு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஈரான் தன்னை கொன்றால் ஈரான் என்ற நாடே இருக்காது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த நவம்பரில் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பென்சில்வேனியா மாகாணத்தில் பட்லர் பகுதியில் நடந்த பேரணியில் டிரம்ப் பங்கேற்போது அவருக்கு மீது துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது. இதில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் டிரம்பை கொலை செய்வதற்கு ஈரான் நாட்டில் சதித்திட்டம் தீட்டப்பட்டுள்ளது என்ற தகவல் வெளிவந்தது. ஈரான் நாட்டின் குத்சு படையின் தலைவராக இருந்த காசிம் சுலைமானி கடந்த 2020ஆம் ஆண்டில் ஆளில்லா விமானம் கொண்டு நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டிரம்ப் மற்றும் முன்னாள் வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ உள்ளிட்டோருக்கு ஈரானில் இருந்து கொலை மிரட்டல்கள் விடப்பட்டுள்ளன.
இதன் விளைவாக ட்ரம்புக்கு எதிராக தொடர்ந்தும் அச்சுறுத்தல்கள் வந்துள்ளன. இந்த நிலையில் தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக உள்ள ட்ரம்ப் ஈரான் மீது அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும் உத்தரவுகளில் கையெழுத்திட்டுள்ளார். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான் தன்னை கொன்றால் அதை அழிக்க வேண்டும் என்ற ஆலோசகர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதாக கூறியுள்ளார். அத்துடன் ஈரான் என்ற நாடே இருக்காது, அவர்கள் அழிக்கப்படுவார்கள், எதுவும் மிச்சம் இருக்காது என ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவில் அமைந்துள்ள நாடு ஸ்வீடன். இந்நாட்டின் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரிபுரோ நகரில் மேல்நிலை பள்ளி உள்ளது. இந்த பள்ளிக்கூடத்தில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பள்ளிக்கூடத்தில் இன்று துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ருவாண்டா ஆதரவு கிளர்ச்சி குழு கடந்த வாரம் காங்கோ நகரமான கோமாவுக்குள் நுழைந்த நிலையில் நூற்றுக்கணக்கான பெண்கள் சீரழிக்கப்பட்டு உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஹோமாவின் முன்சென் சிறைச்சாலைக்குள் வெடித்த கலவரத்தில் பெண் கைதிகள் பலர் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளனர். பல்லாயிரம் ஆண்கள் சிறையிலிருந்து தப்பித்த நிலையில் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி தீக்கிரியாக்கப்பட்டது என ஹோமா பகுதியில் செயல்படும் ஐநா அமைதி காக்கும் படையின் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனவரி 27ஆம் தேதி பகல் M23 கிளர்ச்சியாளர்கள் ஹோமா நகருக்குள் நுழைந்துள்ளனர். ஆனால் அதன் பின்னர் நடந்த பயங்கரத்தின் தகவல்கள் கடும் பீதியை ஏற்படுத்துபவை என்று தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் M23 கிளர்ச்சியாளர்களால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக விசாரணைக்கென சிறைக்கு செல்ல முடியவில்லை என்று ஐநா அமைதி காக்கும் படையினர் தெரிவித்துள்ளனர். செவ்வாயன்று M23 கிளர்ச்சியாளர்கள் கோமாவை கைப்பற்றிய பிறகும் சுமார் 2000 உடல்கள் கோமாவில் அடக்கம் செய்ய காத்திருக்கின்றன என்பது வெளிச்சத்திற்கு வந்தது. 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் கோமா நகரம் தற்போது M23 கிளர்ச்சியாளர்களின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. ருவாண்டா அதன் அண்டை நாட்டிலிருந்து அதிக நிலப்பரப்பை கைப்பற்ற தீர்மானித்து விட்டதாகவே அச்சம் எழுந்துள்ளது. தற்போது தெற்கு கிவு மாகாணத்தின் தலைநகரமான புகாவாவை நோக்கி M23 கிளர்ச்சியாளர்கள் நகர்வதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனிடையே கடுமையான எதிர்ப்பு எழுந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் M23 கிளர்ச்சியாளர்கள் தயங்குவார்கள் என்ற உள்ளூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.